வரலாற்றிலே அதாவது நம்ம சுட்டிக்காட்டத்தக்க சில நிகழ்வுகள் சிறிய நிகழ்வுகள் தான் என்றாலும் அதை சொல்லலாம் நினைக்கிறேன். ஜக்காத்து கடமையாக்கப்பட்டது. அதாவது ஜக்காத்து கடமையாக்கப்பட்டதுன்னா ஜக்காத்து மக்காலே அல்லாஹு தாலா ஜக்காத்து கடமையை சொல்லிட்டார். ஆனால் பொருட்களில் ஜக்காத்து ஒட்டகத்துல, ஆட்டுல, மாட்டுல, அது போல தங்கத்துல, வெள்ளியில, இவைகளில் எல்லாம் என்ன அளவுல ஜக்காத்து கடமை என்று சொல்லி அளவு சொல்லி ஜக்காத்து கடமையாக்கப்பட்டது எப்பொழுது? இந்த ரமதான் மாதம். இந்த ரமதான் மாதத்தில தான் ஜக்காத்து என்ன செய்கிற கடமையாக்கப்படுது. ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்படுவதும் எப்ப? இந்த ரமலானுடைய மாதத்தில். அதே ஆண்டுல தான் எல்லாமே என்ன செய்கிறது? கடமையாக்கப்படுகிறது. ஜக்காத்தை விலாவாரியாக சொல்லி ஜக்காத்துல் ஃபித்ரை அதனுடைய சட்டங்களோடு சொல்லி கடமையாக்கப்பட்டது எப்பொழுது? இந்த ரமலான். அதுக்கு முன்னால சூரத்துல் முஸம்மில்ல எல்லாம் என்ன அல்லாஹ் தஆலா என்னது அதாவது தூன ஜக்கா, அவர்கள் ஜக்காத்து கொடுத்து வருவார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனால் அதுல அளவு எதுவும் என்ன சொல்லப்படல. சும்மா பொதுவான தர்மங்களை சொல்லப்பட்டது. ஆனா கணக்கிட்டு விலாவாரியாக இதுக்கு இன்னென்ன விஷயங்கள் இவ்வளவு கடமை என்று சொல்லப்பட்டது எப்பொழுது? இந்த ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான்